அடுத்த ஆண்டு அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெறும் உலக கிண்ண காற்பந்து போட்டிக்கான டிக்கெட் விலைகளை ஃபிஃபா எனப்படும் உலக காற்பந்து சம்மேளனத்தின் தலைவர் கியானி இன்ஃபான்டினோ தற்காத்து பேசியுள்ளார். அவற்றுக்கான அதிக தேவை மற்றும் உலகம் முழுவதும் இந்த விளையாட்டுக்கு கிடைக்கும் வருவாய் ஆகியவற்றை மேற்கோள் காட்டியுள்ளார். டிக்கெட் விலைகள் அதிகமாக இருப்பதாக இந்த மாதம் ரசிகர் குழுக்கள் விமர்சித்திருந்தன. 2022 ஆண்டு துபாயில் நடைபெற்ற உலக கிண்ண காற்பந்து போட்டியின் போது இருந்த டிக்கெட்டுகளை விட இப்போது பல மடங்கு அதிகமாக இருப்பதாக காற்பந்து ரசிகர்கள் சாடினர். தகுதி வாய்ந்த அணிகளின் ரசிகர்களுக்கு மிகவும் குறைந்த விலையில் வழங்க ஃபிஃபா $60 டிக்கெட்டை அறிமுகப்படுத்தியது. எங்களிடம் 6 அல்லது 7 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனையில் உள்ளன. 15 நாட்களில் எங்களுக்கு 150 மில்லியன் டிக்கெட் கோரிக்கைகள் வந்தன. ஒவ்வொரு நாளும் 10 மில்லியன் டிக்கெட்டுகள் தேவை என கோரிக்கைகள் வந்துள்ளன. எனவே உலக கிண்ண காற்பந்து போட்டி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இது காட்டுகிறது என இன்ஃபான்டினோ திங்களன்று துபாயில் நடந்த உலக விளையாட்டு உச்சநிலை மாநாட்டில் கூறினார். உலக கிண்ண காற்பந்து போட்டியின் 100 ஆண்டு கால வரலாற்றில் கடந்த 2 வாரங்களில் 44 மில்லியன் டிக்கெட்டுகளை ஃபிஃபா விற்பனை செய்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ரசிகர்கள் அதிக எண்ணிக்கையிலான டிக்கெட் கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். அதைத் தொடர்ந்து ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்தும் அதிகமான டிக்கெட்டுகளை கோரியதாக ஃபிஃபா தலைவர் கூறியுள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.